நேற்று நான் பேசின வீடியோவுக்கு இன்னைக்கு பாலமுருகன் அவர்கள் ஒரு வீடியோ பேசியிருந்தாங்க. அதில் அவங்க வருத்தம் தெரியப்படுத்தியிருந்தாங்க. அது என்னோடய கவனத்துக்கு வந்துச்சு. பாலமுருகன் அவர்களே, நீங்கள் வருத்தம் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நான் உண்மையிலே எதிர்பார்க்கல. நீங்கள் பண்ண செயலை நான் ரொம்ப ஒரு பெரிய செயலாக பார்க்குறேன். ஏன்னா நான் எப்போவுமே என்ன நம்புவேன் அப்படின்னா, நம்ம பேசினதோ இல்லாட்டி நம்ம ஏதாவது செஞ்சுருக்கிறதோ எதிர்க்க இருக்கவங்க மனசு ஏதாவது வேதனை இருந்துச்சுன்னா ஒரே ஒரு வார்த்தை, என்னை மன்னிச்சிருங்க, இல்லை நான் பண்ணது உங்களுக்கு வேதனை ஆயிடுச்சுன்னா நான் வார்த்தை தெரியப்படுத்திடுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும். மலை போல் இருக்கிற பிரச்சனை கூட ஒரே செகண்டில் சால்வ் ஆகிடும். இன்றைக்கி பாலமுருகன் அவர்களுக்கு இருந்த ஒரு நல்ல குணம் இருக்குது இல்லையா, அதை ஒரு 1% என் கணவரான சீமானுக்கு இருந்துச்சு அப்படின்னா 14 வருஷமாக இந்த பிரச்சனை இப்படி சந்திச்சிருக்கிற மாதிரி ஆழ்ந்துருக்காது. என்ன பண்ணுறது, புருஷன் ஆச்சு அப்படின்னு நானும் சொல்லி அனுப்புகிறேன். எல்லாரும் பார்த்துட்ருக்காங்கங்க, இது நல்லபடியாக சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கோ திமிரு. தான் என்னமோ ஒன்றுமே பண்ணாத மாதிரி 14 வருஷத்துக்கு முன்னாடி என்னை காங்கிரஸ் கூட்டிகிட்டு வந்தாங்களாம், இப்போ என்னை திமுக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பரப்புரையிலலாம் போய் என்னை பற்றி தப்பாக பேசிகிட்ருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கேஸை ஹைகோர்ட்டுக்கே வர விடாமல் பார்த்துக்கிறாரு. ஏன்னா நான் ஜட்ஜிட்ட பேசிட்டா எல்லாரும் என்னை வற்புறுத்தி தான் இதை வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுவேன் இல்லையா. ஆனால் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அவர் அப்படி பண்ணுறாரு. அவர் பண்ணுறதுனால காவல்துறைக்கு கொஞ்சம் பின்னடைவாயிட்ருக்கு. இப்படி எல்லா சிக்கல் நடுவில் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு இருக்கிற சப்போர்ட்டு மீடியா சப்போர்ட் ஒன்று தான். அதனால் மீடியா கிட்ட நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, பொதுவாக நான் அமைதியாகிட்டோன்னு என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஓ ஏதோ செட்டில்மெண்ட் பண்ணிக்கிட்டாலோ, புருஷன் இல்லையா அதனால் அவனை காப்பாற்றிட்டாலோ இப்படியெல்லாம் நினைப்பாங்க. 14 வருஷமாக சீமான் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தன்றதுக்காக தமிழ்நாட்டுக்குள்ளே என் மக்கள் கூடயே வாழ முடியாமல் கர்நாடகாவில் தூக்கி ஏதோ என்னை தண்டனை கொடுத்த மாதிரி தூக்கி போட்டிருக்கிறாங்க. பேலசஸ் ஆனால் எங்கள் அக்கா வச்சு நானும் துவைச்சிட்டு கிடக்கிறேன். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கர்நாடகாவில் இருந்தும் நான் தமிழ்நாடு மக்களுக்காக தான் போராடிட்டுருக்கேன். என்னோடய போராட்டம் உண்மையானது தான். சின்னதாக இந்த மாதிரி ஒரு சிக்கலாக இருக்குது. இதை வேறு எப்படியும் மக்கள்கிட்ட சொல்லி என்னை ஒரு தவறான பொண்ணுன்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க அப்படின்ற ஆதகத்தை தான் நான் வெளிப்படுத்தினேன். ஸோ பாலமுருகன் அவர்களுக்கு மீண்டும் சொல்லிக்கிறேன், நீங்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் நானும் உள்வாங்கிக்கிட்டேன். மக்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் என் கூட இருக்குது அப்படின்னு சொன்னது ரொம்ப பெரிய விஷயமாக நான் கருதுறேன். ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி உங்கள் எல்லாரோட அன்பும் உங்கள் எல்லாரோட ஆதரவும் எப்போவுமே என் கூட இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.